ஹலோ ஆல், வெல்கம் டு ARAM IAS Academy. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேயில் இருக்கிற சாப்டர்ஸை நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேவுடைய தீம். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வே எதை பற்றி பேசுது அப்படிங்கிறதுக்கான தீம். அதில் ஓவரால் ஐடியா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சாப்டரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்கனாமிக் சர்வேவுடைய ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி புஷிங் த க்ரோத் ஃப்ரான்டியர் அப்படிங்கிறது தான் இதுக்கு கொடுத்துருக்கிற ஹெட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்குமே மீதி எல்லா சாப்டர்ஸ்லையும் என்ன டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் எக்கனாமி ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, போத் குளோபல் எக்கனாமி அண்ட் இந்தியன் எக்கனாமி. ஸோ அந்த சேலஞ்சஸை இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ணுச்சு, இன்னும் என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்தியா எடுக்க போகுது, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சாப்டர் 1. ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவுடைய அப்ஜெக்டிவ். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி புஷிங் த க்ரோத் ஃப்ரான்டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீவேர்டை என்ன சொல்லுதுன்னா, இந்தியா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 2025-26 பொறுத்த வரைக்கும் நிறைய மேக்ரோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸில் நம்ம எக்ஸாம்பிளரி பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்கோம். பட் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. லைக் ருப்பி டெப்ரிசியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் ஃப்ளோஸ், இந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்சஸ் இந்தியா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ப்ரிஃபேஸ்லேயே. ஸோ அப்போ இந்தியாஸ் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் சைன்ஸ் amid global uncertainty. So global level there are several uncertainties. Geopolitical tensions இருக்குது. US ஈரான் வாருக்கு போவாங்களா, அண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கிற ரஷ்யா உக்ரைன் வார் எப்போ எண்ட் ஆகும், இது இல்லாமல் டேரிஃப் வார்ஸ், US இம்போஸ் பண்ணியிருக்கிற டேரிஃப் வார்ஸ் ஆன் எமர்ஜிங் எக்கனாமிஸ். ஸோ இந்த மாதிரியான அன்சர்டனிட்டிஸ் இருக்குது குளோபல் லெவலில். ஸோ இந்த குளோபல் லெவல் அன்சர்டனிட்டிஸுக்கு இந்தியாவுடைய எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் எப்படி இருக்குது? பிகாஸ் இந்தியா is showing robust growth. Economic growth is exemplary. 7-8% ஆவரேஜ் எக்கனாமிக் க்ரோத் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அதுக்கு எது ஸ்ட்ராங்கான ரீசன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் டிமாண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் செவரல் ஸ்ட்ராட்டஜிக் ரீஃபார்ம்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ரீஃபார்ம்ஸ் எடுத்துருக்கிறனால இந்தியா இஸ் பொசிஷன்டு ஆஸ் அ நேஷன் அண்ட் அ கீ பிளேயர் இன் குளோபல் சப்ளை செயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சப் ஹெட்டிங் கீழே இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் எக்கனாமிக் க்ரோத், அதோடைய சினாரியோ என்ன, ஃப்ரெஜைல் அண்ட் டைவர்ஜிங், அதுக்கான ரீசன்ஸ் என்ன, குளோபல் எக்கனாமிக் க்ரோத் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க, 25ல் எப்படி இருந்துச்சு, 26ல் என்ன மாதிரியான இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ட்ரெண்ட்ஸ் இன் டொமஸ்டிக் எக்கானமி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் என்னென்ன சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் அசஸ்மெண்ட் ஆஃப் டொமஸ்டிக் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, டெப்ட் லெவல் எப்படி இருக்குது, ஃபாரெக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. தென் அவுட்லுக் அண்ட் வே ஃபார்வர்டு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுறது தான் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் இன்னும் கூட டீட்டெயிலாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி புஷிங் த க்ரோத் ஃப்ரான்டியர் அப்படிங்கிறப்போ, குளோபல் பாலிசி இஸ் இன்க்ரீசிங்லி ஷேப்டு பை செக்யூரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் ரேதர் தென் எஃபிஷியன்சி ஆர் மல்டிலேட்ரல் ரூல்ஸ். ஸோ ஏர்லியர் எப்படி இருந்துச்சுன்னா, குளோபல் லெவலில் எக்கனாமிக் பாலிசிஸ் வேர் ஷேப்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் குளோபலைசேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் எக்கனாமிஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு கீழே குளோபல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னா அதை என்ன மீன் பண்ணுறாங்க நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஃபாரின் பாலிசி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் எக்கனாமிக் பாலிசி. இப்போ நவடேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக் டூல்ஸை வச்சு ஃபாரின் பாலிசிஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து இந்த சாப்டர்லேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா, இன்டென்சிஃபையிங் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா US அண்ட் ஈரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன், தென் வெனிசுலாவில் போயிட்டுருக்கிற இஷ்யூஸ் இப்படின்னு சொல்லி குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் செவரல்.
and energy and finance is made as weapons. ஸோ உங்களுக்கு யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிச்சான வெனிசுலாவை யூஎஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கா. ஸோ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் டெக்னாலஜி. ஸோ ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்க்கு இடையில கிட்ட மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது. தென் ஸ்கெப்டிசிசம் அபவுட் ஃப்ரீ ட்ரேட், இப்போ யூஎஸோடைய டேரிஃப் இம்போசிஷன் அண்ட் காம்படிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். சைனா வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட தான் நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் குளோபல் லெவலில் எக்கனாமிக் பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி எல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நமக்கு சர்வேல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ குளோபல் எக்கனாமிக் க்ரோத் இட் இஸ் வெரி ஃப்ரெஜைல் அண்ட் டைவர்ஜிங். ஸோ கண்ட்ரீஸுக்கு இடையில் நிறைய வந்து டைவர்ஜென்ஸ் வந்து தென்படுது. கண்ட்ரீஸுடைய எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் ஏரியாஸில் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு இடையிலையும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஐஎம்எஃப் உடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா 2025 குளோபல் க்ரோத் இஸ் அரவுண்ட் 3.3% அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ் க்ரோத் இம்ப்ரூவ்டு வர்சஸ் 25 ஏப்ரல். எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸோடைய க்ரோத்து அப்கிரேட் பண்ணியிருக்கு ஐஎம்எஃப். அண்ட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ்டு எக்கனாமிஸில் இன்ஃப்ளேஷன் இஸ் அரௌண்ட் 2.5%, ஸ்டிக்கி அபவ் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுறதுல அட்வான்ஸ்டு எக்கனாமிஸ் வந்து நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. எமர்ஜிங் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இஸ் ஈஸிங் அரௌண்ட் 5.2% அப்படிங்கிறாங்க. யூஎஸோடைய க்ரோத் வந்து இட் இஸ் ஏஐ ட்ரிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐயில் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் ஜிடிபி ஆஃப் யூஎஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஏஐ அப்படிங்கிறது. சைனாவுடைய க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுற விஷயமா சைனா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற டீஃப்ளேஷனரி ப்ரெஷர். ஸோ அங்கே டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அது பிகாஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் செக்டாருடைய ஃபால்னால ஹவுசிங் ப்ரைஸஸ் எல்லாம் 20-30% அதோடைய பீக் லெவலில் இருந்ததை விட சைனாவில் ரெடியூஸ் ஆகிட்டு வருது. ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ், டீஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். பட் சைனா ஹேஸ் எக்ஸ்போர்ட் லெட் ரெசிலியன்ஸ். எக்ஸ்போர்ட் பேஸ்டு எக்கனாமியாக இருக்கிறதுனால இந்த த்ரெட்ஸை எல்லாம் சைனா ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. யூரோ ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் இஸ் வெரி மாடரேட் லெவலில் இருக்குது. ஸ்பெயின் வந்து அவுட் பர்ஃபார்மராக இருக்குது அமாங் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஜெர்மனி, ஃப்ரான்ஸுடைய க்ரோத்தும் சப்டியூடட் க்ரோத் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் பீக் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அவங்க வந்து லேகிங்காக இருக்காங்க எக்கனாமிக் க்ரோத்தில். ஸோ இப்போ மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா பாலிசி அன்சர்டைனிட்டிஸ் இருக்குது. 2010க்கு அப்புறம் பாலிசி அன்சர்டைனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இஷ்யூவாக இருக்குது. இந்த மாதிரி குளோபல் சினாரியோ மாறிக்கிட்டே இருக்கிறனால primary deficits of major economies are higher than pre-pandemic levels. So fiscal deficit minus interest payments, அது வந்து primary deficit அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். So most of the major economies உடைய primary deficit is higher than pre-pandemic levels. இப்போ நிறைய borrow பண்ணியிருக்காங்க, borrow பண்ணுறதுக்கு பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் நிறைய எக்கனாமிஸ்க்கு இருக்குது. அது மாதிரி பாண்ட் ஈல்ட் ஆஃப் யூஎஸ் 30 years பாண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் அப். ஸோ யூஎஸ் உடைய பாண்ட் ஈல்டு அதிகமாகிறப்போ எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸை அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ அது வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குற விஷயமா இருக்குது. அண்ட் குளோபல் லெவல்லையே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் அப்படிங்கிறது 11% டவுன் ஆயிருக்கு, எக்ஸ்க்ளூடிங் கான்டியூட் எக்கனாமிஸ். ஸோ கான்டியூட் எக்கனாமிஸ் அப்படிங்கிறப்போ டேக்ஸ் ஹேவன்ஸ் லைக் மரீஷியஸ், சிங்கப்பூர், நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு வேணால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வருதே தவிர அதர் மேஜர் எக்கனாமிஸில் அவங்க ரிசீவ் பண்ணுற எஃப்டிஐ உடைய லெவல் 11% கிட்ட ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. த ரைஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட், இந்த டேரிஃப்ஸ், கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ், ரேரத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் டூல்ஸை ஃபாரின் பாலிசி டூலாக வந்து கண்ட்ரிஸ் மாற்றிக்கிட்டு வராங்க. மற்ற கண்ட்ரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, டாமினேஷனை காமிக்கிறதுக்கு எக்கனாமிக் டூல்ஸை கண்ட்ரிஸ் ஆர் யூஸிங் இன் ஷேப்பிங் தேர் ஃபாரின் பாலிசிஸ். அந்த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிற ட்ரெண்ட் இஸ் கெட்டிங் மோர் ஆர் கெட்டிங் விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறப்போ இந்த குளோபல் லெவல் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காலத்தில் எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணாங்க த்ரூ என்கரேஜிங் குளோபலைசேஷன். பட் இன்னைக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். அண்ட் உங்களுக்கு வந்து குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்டான ட்ரெண்டில் நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டுருக்காங்க. ப்ரொடெக்ஷனிஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இதை நோக்கி போயிட்டுருக்காங்க. கேபிட்டல் ஃப்ளோஸ் இன்க்ரீசிங்லி இன் ஏஐ, செமிகண்டக்டர், இதில் எல்லாம் தான் கேபிட்டல் ஃப்ளோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்திட்டு வராங்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து குளோபல் சினாரியோ. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடியே இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் 2021 கோவிட் இருந்தப்போ தான் க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. அண்ட் இப்போது அரவுண்ட் வந்து 6.8 to 7.2% இருக்கும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அரவுண்ட் 6.8 to 7.2% ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா இத்தனை இஷ்யூஸுக்கு இடையிலையும் குளோபல் சினாரியோ அப்படி இருந்தால் கூட இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது நம்ம இன்டர்னலி இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு நிறைய க்ரோத் டிரைவர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது அது வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு வந்து ரிசீலியண்ட்டான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குது. அதாவது கீ க்ரோத் டிரைவர்ஸ். ஸோ இப்போ குளோபல் எக்கனாமிக் சினாரியோ இந்த அளவுக்கு இருந்தால் கூட இந்தியாவுக்குள்ள க்ரோத் வந்து க்ரோத்துடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னு சர்வேயில் சொல்கிறது ஸ்ட்ராங் ப்ரைவேட் கன்சம்ஷன் டொமஸ்டிக். ஏன்னா இந்தியா வந்து 140+ crore பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி. ஸோ 140+ crore பாப்புலேஷன் இருக்கிறப்போ டொமஸ்டிக் டிமாண்டே, ஸோ இந்தியாவுடைய க்ரோத் வந்து அரௌண்ட் 7-8% அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ஒரு மேஜர் ரீசன். ஸோ இட் ரிமைன்ஸ் வெரி ரோபஸ்ட் வித் கன்சியூமர் ஸ்பெண்டிங் டிரைவிங் எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷன் அக்ராஸ் அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்ஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயராக கவர்மெண்ட் கொடுத்துட்டு வர கேபெக்ஸ் புஷ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுத்துட்டு வர இம்பார்ட்டன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங் கண்டினியூஸ் அட் ரெக்கார்ட் லெவல்ஸ் சப்போர்ட்டிங் லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ இது இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிற சர்வீஸ் செக்டார். ஸோ சர்வீஸ் செக்டார் அரவுண்ட் 53% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரோத் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்னல் ரீசன்ஸாக இருக்குது அப்படின்னு சர்வேல சொல்கிறாங்க. அதான் ப்ரைவேட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினல் ஜிடிபியில் ப்ரைவேட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 61.5% அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் இன்டர்னலி இந்தியா வந்து க்ரோத்தை 7-8% அப்படிங்கிறத ஆவரேஜ் லெவலில் க்ரோத் எப்போவுமே கொடுத்துட்ருக்கிறதுக்கான இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இந்தியா லாஸ்ட் இயர் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நம்ம ப்ரிஃபேஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்பே பார்த்தோம். இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 4% ±2% அப்படிங்கிறது. இப்போ லாஸ்ட் இயரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐயுடைய டார்கெட் லெவலை விடவே நமக்கு கம்மியாக தான் இருக்குது. சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஹஸ் டிக்ளைன்ட் சிக்னிஃபிகன்ட்லி ரீச்சிங் அரௌண்ட் 1.7% இன் December 25. அதில் மேஜரான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரைஸ் ஆர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆனது. அது மாதிரி ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்பிஎஸ் வந்து ஜஸ்ட் 2.2% அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸில் கிரெடிட் க்ரோத்தும் கமெண்டபுளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸுடைய பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பற்றியும் அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸில் இதையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபிஸ்கல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெயின்டைன்ஸ் ஃபிஸ்கல் டிசிப்ளின். ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் ஆன் இயர் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4.4% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணுங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 26-27 கவர்மெண்ட் வச்சிருக்கிற டார்கெட்டாக இருக்குது. ஸோ அது பீக் லெவலில் இருந்துச்சு டியூரிங் கோவிட். 9.2% இருந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை இப்போ கவர்மெண்ட் வந்து மோர் தென் 50% மேலே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது.
குளோபல் லெவல்லையே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது 11% கிட்ட எஃப்டிஐ டிக்ளைன் ஆயிருக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ். இப்போ அதனால இப்போ இந்தியாவில் நம்ம சேலஞ்சிங்காக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ருப்பி டெப்ரிசியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்ஃப்ளோஸ். இது வந்து குளோபல் ட்ரெண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ குளோபல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெல் 11% இயர் ஓவர் இயர் இன் 2024 எக்ஸப்ட் இன் கான்டியூட் எக்கனாமிஸ் அப்படின்னு பார்த்தோம். கான்டியூட் எக்கனாமிஸ்னால் டேக்ஸ் ஹேவன்ஸ். இப்போ யூஎஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, 19.7%. ஸோ யூஎஸுடைய க்ரோத்துக்கு அது பெருசாகவே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி ரிமைன்ஸ் எலவேட்டட் டியூ டு ஜியோபொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பாலிசி அன்பிரடிக்டபிலிட்டி ரீஷேப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜிஸ் வேர்ல்டு வைட். ஸோ இப்போ இந்த ட்ரெண்டு வந்து இந்தியாவிலையும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு சேலஞ்சாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கீவேர்டு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இட் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்சஸ் குளோபல் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் இன்க்ரீசிங்லி சேப்டு பை ஸ்ட்ராட்டஜிக் காம்படிஷன் and the need for technological dominance fundamentally altering traditional economic relationship. ஸோ ஒரு காலத்தில் ஃபாரின் பாலிசிஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாகவும் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா கண்ட்ரீஸுடைய இந்த எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததை விட இன்னைக்கு வந்து அந்த ஃபாரின் பாலிசிஸை ஷேப் பண்ணுறதே எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை மைண்டில் வச்சு தான். அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹஸ் ஷோன் ரெசிலியன்ஸ் அமிட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் அண்ட் குளோபல் ஸ்டேட் கிராஃப்ட். இப்போ யூஎஸுடைய டேரிஃப் ரைஸ் ஆன் இந்தியாஸ் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட க்ளோஸ் ஆகுது. ரஷ்யாக்கிட்ட இருந்து நிறைய நம்ம ஆயில் வாங்குகிறோம். ரஷ்யா அந்த இதை வச்சு தான் ஆக்சுவலி யூஎஸுடைய பிரசிடென்ட் ஓப்பனாகவே இந்தியா இஸ் ஃபண்டிங் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னு நம்மளை ஓப்பனாகவே பிளேம் பண்ணுறாங்கல்ல. இப்போ அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அதுக்காக இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அதுக்கு வந்து டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ எக்கனாமிக் டூலை ஃபாரின் பாலிசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. பட் இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் ப்ரெஷர்ஸ் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியா கிட்ட நேச்சுரலாகவே இன்ஹரண்டான பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப் ஹேஸ் ரீசர்ச்ட். Economic statecraft represents deliberate use of economic tools to achieve strategic goals, especially to respond to geopolitical tensions and technological dominance concern. நார்மலாக ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ட்ரேட் பாலிசி டு அச்சீவ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி வித்தின் த நேஷனல் பார்டர்ஸ். பட் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது இட் எக்ஸ்டென்ஸ் ட்ரெடிஷ்னல் பாலிசி பை யூசிங் எக்கனாமிக் மீன்ஸ் டு அச்சீவ் ஃபாரின் பாலிசி or national security objectives including pressurizing other nations. அதுதான் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாடர்ன் ஷிஃப்ட் இன் எக்கனாமிக் திங்கிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ கண்ட்ரிஸ் எப்போவுமே இன்டர்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க எக்கனாமிக் மேட்டர்ஸில். எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ் ஒன்ஸ் வியூட் அஸ் ஸ்டெபிலிட்டி என்ஹான்சிங். ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற சர்ப்ளஸ் இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற டிமாண்டை போய் சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ பேலன்ஸ் ஆகும். அதனால் கண்ட்ரிஸ்க்கு இடையில் என்மிட்டி ரெடியூஸ் ஆகும், வார்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நார்மலாக இந்த எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸை பார்த்துட்டு இருந்தோம். பட் இட் இஸ் நவ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் வல்னரபிலிட்டி. The pandemic, energy weaponization, export controls on technology have highlighted these critical weaknesses. அப்போ டொமஸ்டிக் லெவலில் ஸ்ட்ராங் ஆகிறது, ரிசீலியண்ட்டாக இருக்கிறது தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் திங்கிங் அப்படிங்கிறது அதை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பேண்டமிக்குடைய இம்பேக்ட் இட் எக்ஸ்போஸ்டு சப்ளை செயின் ஃப்ரெஜைலிட்டிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். அதே மாதிரி எனர்ஜி இஸ் மேட் அஸ் அ வெப்பன், ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ் அஸ் பொலிட்டிக்கல் லிவரேஜ், தென் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரீஸை இன்வர்டாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸாக இதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ எதுனால எல்லாம் இப்படி எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் வந்து ரைஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ ரீசெண்டான ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஏஐ,
and semiconductors to curb China's technological advancements and maintain strategic advantage. So China அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரேர் எர்த் மினரல்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்ட்ரோல்ஸ். அப்போது ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இதனால காம்படிஷன் இன்டென்சிஃபை ஆகுது. ரினியூவபிள் எனர்ஜி, செமிகண்டக்டர்ஸ், ஏஐ செக்டார்ஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் கண்ட்ரீஸ்க்கு இடையில் எமர்ஜ் ஆகுது. ஸோ இந்தியாஸ் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை சைனா மாதிரி யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறத இந்தியா இப்போ எப்படி வந்து எதிர்த்து நிற்கிறது? ஸோ நம்ம வி நீட் டு பில்ட் ரெசிலியன்ஸ். இந்தியாஸ் ரீஃபார்ம்ஸ் ஓவர் த பாஸ்ட் டீகேட் எனேபிள் அடாப்டேஷன் டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வித்தவுட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டிஸ்ட்ரப்ஷன் டு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சபிலிட்டியை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்தியாவுடைய மார்க்கெட் சைஸ், இந்தியாக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஃபேக்டர்ஸை வச்சு வி நீட் டு பிகம் வெரி இன்டிஸ்பென்சிபிள் டு அதர் கண்ட்ரீஸ். அப்போ தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான மார்க்கெட் மற்ற கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுறப்போ, அதாவது இந்தியா ஸ்கேல், இந்தியாஸ் டைவர்சிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிஸ் பொசிஷன் இட் டு ஆங்கர் இட் செல்ஃப் இன் அ குளோபல் வேல்யூ செயின், ரெடியூசிங் இம்பேக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கோயர்ஷன். So domestically we need to focus, emphasizing domestic capabilities and macroeconomic stability to shape global standards. அதான் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸை என்ஹான்ஸ் பண்ண வேண்டிய நீடு வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சர்வே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் டொமஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் 7.4% இன் ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா மெயின்டைன்ஸ் பொசிஷன் அஸ் அ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி. அதே மாதிரி 7.3% ஜிவிஏ க்ரோத் இருக்குது, கிராஸ் வேல்யூ ஆடட், ட்ரிவன் பை ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட். ஸோ இந்தியாஸ் க்ரோத் இஸ் ட்ரிவன் பை ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட் and investments in other capex and manufacturing activity. So economic continues to demonstrate resilience with robust fundamental supporting sustained expansion. So இதை domestic economic trend பார்க்குறாங்க. ஸோ இந்த domestic economic trend affect ஆகாததுக்கு ரீசன் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ராங் ப்ரைவேட் கன்சம்ஷன். ஸோ ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஷேர் இன் ஜிடிபி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 61.5%, ஹையஸ்ட் சின்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 12. ஸோ இதான் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு ஜிடிபி க்ரோத். மோர் தென் 60% ஜிடிபி க்ரோத்துக்கு ப்ரைவேட் கன்சம்ஷன், பிகாஸ் ஸ்ட்ராங் ரூரல் அண்ட் அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன், ஃபிக்ஸடு கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் அரௌண்ட் 30% ஆஃப் ஜிடிபி. ஸோ இதுவும் இயர் ஆன் இயர் என்ன ஆகிட்டு இருக்குன்னா க்ரோ ஆகுது பிகாஸ் ஆஃப் ஹை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸை விட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அரௌண்ட் 6% கிட்ட ஹாஃப் இயர் 1 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் டிமாண்ட் சைடு டைனமிக்ஸ். அதே மாதிரி ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஜிடிபி கேல்குலேஷன் அண்ட் மெத்தடாலஜிஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபினான்ஷியல் இயர் 11-12 பேஸ் இயராக வச்சுக்க ஆரம்பித்தோம் 2014-15 ஸோ இதை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற நேற்று அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஜிடிபி பேஸ் இயரை 22-23 மாற்றிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி கேல்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மோர் ரெலவெண்ட் டேட்டாஸ். ஸோ ஆல்ரெடி இருந்த இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற டேட்டாஸ் உடைய ஜென்யூனிட்டி, டைம்லினஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதை தான் நவ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறப்ப ஜிடிபி எஸ்டிமேஷனை ஃபோர்காஸ்டிங் சொல்கிறோம். பட் அதுக்கான பேராமீட்டர்ஸ் அண்ட் டேட்டாஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நவ் காஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்க. நவ் காஸ்டிங் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிற இண்டிகேட்டர்ஸ்லேருந்து டேட்டாஸ் வந்து எடுக்கிறது. இப்போ ஜிடிபி டேட்டாஸ் அப்படிங்கிறது குவார்ட்டர்லி டேட்டாஸ், அதுக்கப்புறம் ஆனுவல் டேட்டாஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லி நிறையா டேட்டாஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கலெக்ஷன் மந்த் ஆன் மந்த் எப்படி இருக்குது, அதுமாதிரி இவே பில்லுடைய இது எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ், அதை ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி ஜிடிபி க்ரோத்துக்குள்ளே வந்திருக்கிறது தான் நவ் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவ் காஸ்டிங் ப்ரெடிக்ட்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் நியர் ஃபியூச்சர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்ம
பின்னாடி பார்ப்போம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் தான். இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் சேல்ஸு, பிஎம்ஐ இண்டெக்ஸ், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், இதையெல்லாம் வச்சு நம்ம ஜிடிபி க்ரோத்தை கேல்குலேட் பண்ணுற டேட்டாஸை ரீஃபைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் குளோபல் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தெர் ஆர் செவரல் குளோபல் ரிஸ்க்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலிங் டு பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி குட் காஸ் அசட் கரெக்ஷன்ஸ். அப்புறம் இந்தியாஸ் ரெசிலியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸ்டர்னல் அன்சர்டைனிட்டிஸ். அதனால டியூ டு ட்ரேடு நெகோசியேஷன்ஸ், நம்ம நிறைய கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 2025 நடந்திருக்குது. 26லையும் அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஃபோக்கஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த குளோபல் சேலஞ்சஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ டொமஸ்டிக் எக்கனாமிக் ரெசிலியன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் டேர்மில் 7% க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லோ இன்ஃப்ளேஷன் நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ ஆகும். நம்ம 2025 நமக்கு அட்வான்டேஜாக இருந்த லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவும் நிறைய ரீஃபார்ம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதையும் சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸில் நம்ம பார்ப்போம். கேபிட்டல் அக்யூமுலேஷன், சஸ்டைன்ட் இம்பார்ட்டன்ஸ் கிவன் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவைவல், லாஜிஸ்டிக் செக்டாரில் நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறது. அதே மாதிரி லேபர் செக்மெண்ட்லையும் லேபர் லாஸை நம்ம மாடிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். லேபர் கோட்ஸ், ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ். ஸோ இது மூலமாக அது இல்லாமல் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெகுலேட்டரி சிம்பிளிஃபிகேஷன் மோஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட்ஸில் இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுனால வி ஆல்ரெடி ஹேவ் ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் சஸ்டைன்டு ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாஸ் பாத் டு சஸ்டைன்டு ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறப்போ 7.6% ஆனுவல் க்ரோத் இஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் லேபர் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் க்ரோ ஆகிட்டு வருது. 2.6% க்ரோத் ஃப்ரம் இன்க்ரீஸ்டு பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஃபார்மலைசேஷன். அண்ட் டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டியும் என்ஹான்ஸ் ஆகிட்டு வருது. ஸோ அமிட் குளோபல் ப்ரெஷர்ஸ் இந்தியா வந்து 7-8% க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான இன்ஹரண்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ரிசீலியன்ஸும் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த சாப்டர். சரி, இப்போ இந்த சாப்டர்லேருந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு மாடல் கொஷின்ஸ், ஒரு ஃபியூ கொஷின்ஸை வந்து பார்ப்போம். இப்போ அது இல்லாமல் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்துங்களேன். வித் ரெஃபரன்ஸ் டு த கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் consider the following measures: export controls on critical technologies, imposition of carbon border adjustment taxes, reduction in corporate tax to attract FDI. Which of the above can be considered instruments of economic statecraft அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட்னா என்னென்னா, கன்வென்ஷனல் எக்கனாமிக் பாலிசிஸை எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான டூலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் எதெல்லாம் அந்த மாதிரியான பைலேட்ரல் மல்டிலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை ஆல்ட்ரு பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ சைனா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு இம்போஸ் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ். அப்போ இட் கேன் பி டேக்கன் அஸ் எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட். இம்போஷன் ஆஃப் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸஸ். ஸோ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண பொருளாக இருந்துச்சுன்னா எங்களுடைய பார்டர்ஸ்குள்ளே வர்றப்போ நாங்கள் அதுக்கு அதிகமான கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ அது ஒரு எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட். பட் ரிடக்ஷன் இன் கார்பரேட் டேக்ஸ் டு அட்ராக்ட் FDI அப்படிங்கிறது நார்மல் எக்கனாமிக் பாலிசி. இதனால இன்னொரு கண்ட்ரியுடைய எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கிடையாது. இது கன்வென்ஷனல் டூல். அப்போ இதை வந்து நம்ம எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி. அப்போது எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக் பாலிசிஸை எப்படி வந்து பைலேட்ரல் மல்டிலேட்ரல் பாலிசிஸை இம்பேக்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சிங் டூல்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறது எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக் பாலிசி ஆப்ஷனல் அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா வி நீட் டு பி கேர்ஃபுல். அப்படிங்கிறப்போ அதை எதை மீன் பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து நான் உங்களுக்கு டேர்ம்ஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் மெயின்ஸில் இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் ஷிஃப்டிங் ஃப்ரம் எஃபிஷியன்சி ட்ரிவன் குளோபலைசேஷன் டு ஜியோபொலிட்டிக்கல் ட்ரிவன் ஃப்ராக்மெண்டேஷன். Examine this shift in light of recent global economic developments and assess its implications for India. இப்போ இந்த என்டையர் சாப்டரையுமே
நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசி செப்பரேட்டாகவும் பைலேட்ரல் மல்டிலேட்ரல் ரிலேஷன்ஷிப் செப்பரேட்டாகவும் வந்துச்சு. இப்போ எப்படியெல்லாம் கண்ட்ரிஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவுடைய பொசிஷன் என்ன, இந்த இதை எப்படி நம்ம இந்தியா வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு, மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. அப்புறம் எதுலையெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டினாக இதை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாஸ் financial year 25-26 growth is increasingly domestically anchored despite global headwinds. Analyze the demand supply side drivers sustaining this growth momentum. நம்ம எதெல்லாம் பார்த்தோம், டிமாண்ட் சைடு ஃபேக்டர்ஸ் எதுலையெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், சப்ளை சைடு ஃபேக்டர்ஸ் எதுலையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இந்தியாவுக்கு இன்ஹரண்ட்டாகவே ரிசீலியன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் வச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம மெயின்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம். ஸோ கீ டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது எக்கனாமிக் ஸ்டேட் கிராஃப்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டேர்மாக பார்க்குறோம். ஸோ யூஸ் ஆஃப் ட்ரேட், ஃபினான்ஸ், சாங்ஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்ட்ரோல்ஸ் அஸ் டூல்ஸ் டு ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். தென் ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் குளோபல் இன்டகிரேஷன் டியூ டு பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரைவல்ரிஸ். ஃப்ராக்மெண்டட் ஆகுது ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால கண்ட்ரிஸ்க்கு இடையில். குளோபலைசேஷன் குளோபல் இன்டகிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இன்னைக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா இன்வேர்டு லுக்கிங்காக மாறுறப்போ ப்ரொடெக்ஷனிஸ்ட் டெண்டன்சிஸ்க்கு வர்றதுனால அது ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு காரணமாகுது. தென் ஃப்ரண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் அப்படிங்கிற டேர்ம் முக்கியம். இப்போ கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பைலேட்ரல் மல்டிலேட்ரல் ரிலேஷன்ஸில் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிஸ் கூட எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் நிறைய வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்ட்ரிக்கு நியர்பை இருக்கிற ஜாகிரபிக்கலி நியர்பை இருக்கிற கண்ட்ரிஸ் கூட எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படிங்கிறது ரீலொகேட்டிங் சப்ளை செயின்ஸ் டு பொலிட்டிக்கலி அலைன்டு கண்ட்ரிஸ். ஸோ அதான் இந்தியா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை ரஷ்யாக்கிட்ட இருந்து நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணதை நம்ம ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னு பார்க்கலாம். நியர் ஷோரிங் அப்படிங்கிறப்போ ஜாகிரபிக்கலி பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் கூட அங்கேருந்து சப்ளைஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான பாலிசி சேஞ்சஸை கொண்டு வந்தாங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ரிஸ்க்கை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றப்போ உங்களுக்கு மிடில் ஈஸ்டில் ஏதாவது பிரச்சனை வர்றப்போ ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் ஆயில் சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆகுது. அப்போ ஜாகிரபிக்கலி நியர்பை இருக்கிற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் நியர் ஷோரிங் அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது ட்ரேட் லெவி இம்போஸ்ட் ஆன் இம்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எம்படட் கார்பன் எமிஷன்ஸ். யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுற பொருள்களில் ஃபாசில் ஃபியூவல் இம்பேக்ட் அதிகமாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி இம்போர்ட் டியூட்டிஸை இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறையவே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் கூட்ஸ். சைனாஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆன் ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதுதான் வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறோம். பாலிசி அன்சர்டைனிட்டி இண்டெக்ஸ் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் which measures unpredictability in economic policy decisions. So frequently macro level policies-ல changes வருது, uncertainties வரதை indicate பண்ணுற index policy uncertainty index. Then rollover risk அப்படின்னா risk that borrowers cannot refinance maturing debt obligations. Refinancing அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி வாங்கின டெப்டை புது டெப்டை வச்சு மேனேஜ் பண்ணுற ரிஸ்க்கு, அதுதான் ரீஃபினான்சிங் ரிஸ்க், ரோல் ஓவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் டேட்டாஸ் ஆன் வெஹிக்கிள் சேல்ஸ், கிரெடிட் க்ரோத், ஜிஎஸ்டி கலெக்ஷன், இவே பில், இதெல்லாம் வச்சு கரண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குது, எக்கனாமிக் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபுட் கிரெடிட் க்ரோத் அப்படின்னா பேங்க் லெண்டிங் க்ரோத் எக்ஸ்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். அக்ரி லோனை விட்டுட்டு மீதி இருக்கிற லோனுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுட் கிரெடிட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது எதுக்கான இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர். தென் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையருங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இட் இஸ் த ரேஷியோ ஷோயிங் ஹவு மச் ஜிடிபி இன்க்ரீசஸ் டியூ டு இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னு பார்த்துருப்போம், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னும் எடுத்துக்கலாம். தென் ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியுடைய பாலிசி அப்ரோச் டு பொசிஷன் இட் செல்ஃப் as an essential country in global supply chain and emerging technologies.
credit expansion cycle, a phase in the business cycle where bank lending grows rapidly, supporting higher consumption, investment and aggregate demand. ஸோ அது பேங்க்ஸ் தர லோன்ஸை வந்து அதிகப்படுத்துறது அதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமியில் கன்சம்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு, ஓவரால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்குது. ஈல்டு ஸ்ப்ரெட் கம்ப்ரஷன் அப்படிங்கிறது ரிடக்ஷன் இன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈல்ட்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ். ஈல்டு ஸ்ப்ரெட் கம்ப்ரஷன் அப்படிங்கிற லாங் டேர்ம் பாண்ட்ஸ் உடைய ஈல்டுக்கும் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் உடைய ஈல்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து நேரோ ஆகுது. ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற ரிட்டர்ன்ஸுடைய டிஃபரன்ஸ் வந்து நேரோ ஆகிறதுக்கு பேர் ஈல்டு ஸ்ப்ரெட் கம்ப்ரஷன். டி ரிஸ்கிங், ரெடியூசிங் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் சிங்கிள் கண்ட்ரி ஆர் சப்ளை செயின் வித்தவுட் கம்ப்ளீட்லி சிவியரிங் எக்கனாமிக் டைஸ். இப்போ டி ரிஸ்கிங் அப்போ சைனாவையே ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ சைனா கூட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம அப்ரப்டாக கட் பண்ணிக்காம அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டி ரிஸ்கிங். Decoupling, deliberate and structural separation of economic, technological and financial system between two economies. ஸோ ஓப்பனாகவே ஒரு கண்ட்ரி கூட இருக்கிற எக்கனாமிக் டையப்பை ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிறதுக்கு பேர் டீகப்ளிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி அப்படிங்கிற இந்த சாப்டரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.